ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜி சிம்பிள் வேர்ல்ட். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக வெண்டைக்காய் கறி நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம இதை கரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கெட்டியாகவும் வரும். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் இதுவுமே இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு நல்லா அந்த பிசுப்பு தன்மை போகிற வரைக்குமே நம்ம வறுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நடுவுலையும் ஒரு கீரல் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் கிரேவி உள்ளேயும் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம செய்யலாம். இப்போது எல்லா வெண்டைக்காயும் போட்டு அந்த பிசுப்பு தன்மை போகிற வரைக்குமே நல்லா வறுத்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம்ஸ் அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய், பார்த்தாலே நல்லா தெரியுது, எலசாக இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ஒரு டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட ரொம்ப ஆப்டான ஒரு குழம்பு இது. நீங்கள் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்புமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஒரு பார்க்க கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகட்டும், அது வரைக்கும் மட்டும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கடலை மாவு பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு போடுறதுனால அடி பிடிச்சிரும், அதனால தான் நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும்.
அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இப்படியே விட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு கிரேவி வந்து எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியாக வேணும் இல்லை மீடியமாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெட்டியாகிடும். இப்போது ஒரு பிளேட் மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து சிம்மில் வந்து நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அழகாக வருது. இப்போது நான் 1 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும் அடுப்பில். டேஸ்ட் வந்து நாங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டும் ரொம்ப செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே கேஜிஎஸ் சிம்பிள் வேர்ல்டுக்கு வேணும். டேக் கேர்.